ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 8வது ஊதிய குழுப்படி 30லிருந்து 34% அதாவது 3 மடங்கு உங்களுக்கு சம்பளம் உயரப்போகிறது. அதோட அகவிலைப்படி, ஓய்வூதியம், விருப்ப ஓய்வு பற்றிய முக்கியமான டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு தொடர்பான முக்கியமான அப்டேட் வெளியே வந்திருக்கு. 7வது ஊதிய குழுவில் இருந்த 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டரானது 8வது குழுவில் 2.86 உயர வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் சம்பளமானது வரலாறு காணாத அளவில் அதிகரிக்க உள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 51,480ஆகவும், குறைந்தபட்ச ஓய்வூதியம் 25,740ஆகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும் பட்சத்தில் அன்றிலிருந்து ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அரியர் தொகையும் வழங்கப்படும். அத்துடன் அகவிலைப்படி டிஏ, வீட்டு வாடகைப்படி கொடுப்பனவு HRA, பயணப்படி டிஏ ஆகியவற்றிலும் பெரிய அளவில் அதிகரிப்பு ஏற்படும். 7வது ஊதிய குழு செயல்படுத்தப்பட்ட போது குறைந்தபட்ச சம்பளம் 7,000லிருந்து 18,000ஆக உயர்ந்தது. அதேபோல் ஓய்வூதியம் 3,500லிருந்து 9,000ஆக அதிகரித்தது. இந்த முறை 186% வரை உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தற்போது மற்ற மாநிலங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. கமிஷன் விரைவில் அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படியும் உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தீபாவளிக்கு முன்பே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியர் தொகையானது ஜூன் மாதத்திலிருந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்ப ஓய்வு பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி 25 வருடங்கள் மினிமம் ஒர்க் பண்ணினாதான் உங்களுக்கு பென்ஷன் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு இருந்தது. ஆனால் இப்போது 20 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டு, உங்களோட மற்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.